இந்த சைட்டை பாருங்கள். இந்த சைட்டு வந்து வெறும் ஜெமினி ஏஐ மட்டும் வச்சு பில்டு பண்ணது. வித்தின் 5 மினிட்ஸில் ப்ளஸ் வந்து இதில் வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம், போஸ்ட் பண்ணலாம், தீம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட இது இமேஜஸ்ஸு அபோட்டு எல்லாமே வந்து நீங்களே மேனுவலாக பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி டிப்ளாய் கொண்டு ஃப்ரீயாக பண்ணுறது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து செட்டப் பண்ணுறது கொண்டு ஃபுல் வீடியோவில் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஐ ஸ்டூடியோ போய்க்கலாம். கூகுள் ஏஐ ஸ்டூடியோன்னு டைப் பண்ணுங்கள். கூகுளில் ஏஐ ஸ்டூடியோ வந்துருச்சு. இதில் வந்து சேட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு போய்க்கலாம். நான் இப்போ நம்மள்ட்ட ஒரு சின்ன ப்ராம்ப்ட் இருக்குது. அதை வந்து ப்ராம்ப்டை என்ஹான்ஸ் பண்ணணும். என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஜெமினி 2.5 ப்ரோ இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஆல்ரெடி வந்து நோட்பேடில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை இதில் பேஸ்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா என் வெப்சைட்டில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட சோர்ஸ் கோடும் நான் தனியாக கொடுக்குறேன். ட்ராவல்ஸ் நேமு, ட்ராவல்ஸ் வெப்சைட் டைப்பு, இது ஒரு ட்ராவல்ஸ் பிளாக் சைட்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்இஓ டூல்ஸ் எல்லாமே சேர்ந்து இதில் வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி தான் இப்போ என்ஹான்ஸ் ஆக போகுது. இதோட ப்ராம்ப்ட்டு டீட்டெயில்டிங்காக ஆகும். என்ன கலர் வேணும், என்ன ஃபாண்ட் வேணும், டோட்டலாக வந்திருக்கு நம்மளுக்கு. நம்ம அதில் வந்து சேஞ்சஸ் இருந்தாலும் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை அப்படியே ஓகேனாலும் நம்ம பண்ணிக்கலாம். வித்தின் 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க செட்டப் பண்ணி ஆன்லைனில் வந்து கொண்டு வர்றதுக்கு வெப்சைட்டை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பில்டுனுங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஸ்கிரைப் யுவர் ஐடியான்னு இருக்குல்ல, அதில் வந்து இந்த காப்பி பண்ண ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை பில்டு கொடுங்க. நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். வந்துருச்சு பாருங்கள் ரிசல்ட்டு. உடனே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அந்த சைட்டு. பக்காவாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் மாதிரி, எந்த ஒரு வித்தவுட் கோடிங் இல்லாமல், கோடிங் நாலேஜ் இல்லாமல், வெறும் ப்ராம்ப்டை மட்டுமே வச்சு கொடுத்தது. கான்டாக்டை போட்டு டெக்ஸ்டினேஷனுக்குள்ள வந்து நீங்கள் நான் ட்ரிப் பண்ணுவேன். ஃபோட்டோஸ் கொண்டு அதாவே டிஃபால்ட்டாகவே எடுத்திருக்கு. சூப்பராக இதில் வந்திருக்கு இந்த சைட்டு. இதில் செட்டிங்ஸில் போய் பாருங்கள். செட்டிங்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 3 தீம்ஸ் இருக்குது. 3 தீம்ஸாக இப்போ கண்டென்ட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். போஸ்ட்டில் வந்து போஸ்ட் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நம்மளே இது டிப்ளாய்மெண்ட் எப்படின்னு நம்ம இதை செக் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை லோக்கலில் டவுன்லோட் பண்ணோன்னா ஜிப்ஹாப் ஃபைலாக தான் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். போய்ட்டு டவுன்லோட் ஆப்ஷனில் போய்ட்டு இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு அன்ஜிப் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அன்ஜிப் பண்ணியாச்சு. சூப்பராக எல்லா ஃபைலும் வந்து தெளிவாக வந்துருச்சு பாருங்கள். index.html பேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது, ஏன்னா வந்து டிஃபரன்சி வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம அதுக்காக என்ன பண்ண போகிறோம், இந்த கோடை வந்து விஎஸ் கோடில் ரன் பண்ணுறோம் போகிறோம். விஎஸ் கோடில் ரன் பண்ணோம்னா என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணோம்னு இருக்கும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் எப்படின்னு. விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. விசுவல் ஸ்டூடியோ கோட் ஃபைலில் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டருங்கிற ஆப்ஷனில் கொடுத்து அதில் எந்த ஃபோல்டரில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க அந்த ஃபைலில் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. கொடுத்தோன்னா இதோட டோட்டல் ஃபைல்ஸும் வந்து இங்கே விஎஸ் கோடில் உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லா ஃபைல்ஸும் வந்துச்சு பாருங்கள். இந்த வெல்கம் மெசேஜ் கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெர்மினல் ரன் பண்ணிக்கலாம். இல்லை டெர்மினலுங்கிற ஒரு ஆப்ஷனில் நியூ டெர்மினல் கொடுங்க. நியூ டெர்மினலில் இப்போ வந்து இதுக்கு வந்து நோட் ஃபைல் ஃபஸ்ட்டு வந்து வெர்ஷன் இது உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. node/vன்னு கொடுத்தீங்கன்னா அதோட வெர்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சிடும். வெர்ஷன் இருந்துச்சுன்னா அந்த வெர்ஷன் நம்பர் வரும். சப்போஸ் வந்து வெர்ஷன் இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் போய்ட்டு Node.js டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கே வரும் பாருங்கள்.
அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோன்னே என்பிஎம் இன்ஸ்டால்னுங்கிற கமாண்டை கொடுங்க. ஏன்னா இதுக்கான டிஃபரன்ஸ் தேவையான ஃபைல்ஸ்லாம் வேணும். அப்போ தான் இது வந்து லோக்கலில் ஃபஸ்ட் ரன் பண்ண முடியும். அதை கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு வந்து என்பிஎம் ரன் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து அதுக்கான போர்ட்டில் வந்து ரன் ஆகும். லோக்கல் ஹோஸ்ட்டில் இப்போ ரன் ஆகிருக்கு. அதோட யூஆர்எல் வந்துருச்சு பாருங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து லிங்க்கில் வந்து வேறு இதில் வந்து பார்க்க முடியாது. இது வந்து லோக்கலில் மட்டும்தான் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து லைவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இதை வந்து பில்டு பண்ணால் மட்டும்தான் லைவ் பண்ண முடியும். அதுக்காக நியூ டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணி இதில் வந்து என்பிஎம் பில்டு கமாண்டு கொடுங்க. ரன் பில்டு கமாண்டு. என்பிஎம் ரன் பில்டு கமாண்டு ஒன்றா உங்களுக்கு வந்து எல்லா ஃபைலும் வந்து பில்ட் ஆகும். பில்ட் ஆகணும்னா டிஸ்க்குன்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும் பாருங்கள். மேலே ஃபைல்ஸ் போங்க. சிஎஸ்எஸ் அசட் ஹெச்டிஎம்எல் பேஜஸ்ஸு ஜேஎஸ் டிஸ்க்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்குங்களா. இது ஓப்பன் இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு இருக்கும் பாருங்க. டிஸ்க்னு ஓப்பன் பண்ண அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்தா அசட் அந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் பேஜ் இருக்கும். இதை தான் இதில் போய்ட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து நெட்லிஃபை நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம் ஆன்லைனில். நெட்லிஃபைல போய்ட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வரும். ட்ராப் நெட்லிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அந்த ஃபைல் டிஸ்க்குங்கிற ஒரு ஃபோல்டர் ஃபைலில் மட்டும் அப்படியே ட்ராக் பண்ணணும். அந்த ஃபோல்டரை ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல வெளியில், அதை அப்படியே எடுத்து வந்து இழுத்துட்டு வந்து அப்படியே இதில் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே கொஞ்சம் ஃபைல் அப்லோட் ஆகும். ஒரு 2-3 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த லிங்க்கு தான் உங்களோட லிங்காக இருக்கும், ஆன்லைன் லிங்க்கு. இப்போ இதுக்கான ஆக்சஸ் பாஸ்வேர்டு என்னென்னா மை ட்ரைவ் ஆப்னு இருக்குங்களா, அதுதான் ஆக்சஸ் பாஸ்வேர்டு. அதை காப்பி பண்ணி பாஸ்வேர்டு கேட்குது உங்களுக்கு என்ன பண்ணணும், மை ட்ராப் சைட்னு இருக்குல்ல, அதை மட்டும் காப்பி பண்ணி இதில் கொடுத்தீங்கன்னா உங்கள் சைட்டு லைவில் இருக்குது. இப்போதைக்கு சூப்பரான சைட்டு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.